வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம சுவையான மாங்காய் சாதம் கர்நாடகா ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி இது. நல்ல புளிப்பாக உப்பு உரப்பு எல்லாமே சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமே பண்ணிடலாம். இதை லெஃப்ட் ஓவர் ரைஸில் கூட பண்ணலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு ரெசிபி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு 1/4 கப்பு தேங்காய் எடுத்துப்போம். அது கூட காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா. நான் இங்கே 5-6 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு. இது மூணையும் போட்டு தண்ணி விடாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துப்போம். தேங்காயில் உள்ள ஈரப்பதமே போதும். உங்களுக்கு ரொம்ப அரைவே இல்லைன்னா அப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு இலுப்பு சட்டி அடுப்பில் வச்சு இலுப்பு சட்டி சூடானதும் அதில் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு போட்டுப்போம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா அதில் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் கூடுதலாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா அரைக்கிறதுலையே போட்டாச்சு. ஆனால் வாசனைக்காக ஒரே ஒரு மிளகா வத்தல் மட்டும் இங்கே சேர்த்துக்கலாம். இப்போது வறுத்த வேர்க்கடலை அதையும் சேர்த்துக்கிறேன். அது ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இல்லை, பச்சை வேர்க்கடலை தான் இருக்குன்னா நீங்கள் முதல்லையே இதை பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்து நல்லா வறுத்துப்போம். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை லைட்டாக வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் விழுது, அதை சேர்த்துப்போம். இந்த அரைச்ச தேங்காய் விழுது போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுப்போம். ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை, பச்சை வாசனை போகணும், அவ்வளவுதான். நல்ல புளிப்பு வெரைட்டி மாங்காயாக எடுத்து அதை தோல் சீவி துருவி வச்சுக்கலாம். அந்த கேரட் துருவலில் போட்டு துருவி வச்சுக்கலாம். அந்த மாங்காயை இதில் சேர்த்துப்போம். நான் இன்றைக்கி 3 மாங்காய், குட்டி குட்டியாக 3 மாங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சள் பொடியும் இதில் சேர்த்துப்போம். சாதத்தில் உப்பு இல்லை, அதனால் அதுக்கும் சேர்த்து இதில் தான் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிப்போம். ரொம்ப சுருளை வதங்கணுங்கிறது இல்லை, ஆனால் எல்லாம் பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு எண்ணெயும் அதிகம் தேவைப்படாது. இப்போ நல்லா வதங்கியாச்சு மாங்காயெல்லாம். ஏற்கனவே வடித்து வச்சுருக்கிற சாதம் ஆற வச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதை நல்லா ஜென்டிலாக கலந்து விட்டுப்போம். சாதம் மசியாத மாதிரி ஜென்டிலாக கலந்து விட்டுக்கணும். இது சாதம் போட்டு கிண்டுற வரைக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணியே இருக்கலாம். இனிமேல் அடுப்பு ஆனில் தேவையில்லை நம்மளுக்கு. லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் கொடுத்து விடுறதுக்கு இந்த மாங்காய் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் போதும், வேறு எதுவுமே தேவைப்படாது. இப்போ பாருங்கள், சுவையான மாங்காய் சாதம் சீக்கிரமாகவே தயாராகியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.